நில்லுமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. என்னையா உன் பிரச்சனை? நடந்தது நடந்துருச்சு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதம்மா. ஐயோ, என்னையா பாவம் பண்ண? என்னையா பண்ண உனக்கு? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் வயித்து பழப்புல மண்ணாளி போடுற? ஒரு ஆத்திரத்துக்கு யோ இன்னைக்கு வந்த பழப்பையும் கெடுத்து நாசமாக்கிட்டியா? யோ இந்த மொத்த சிட்டில இந்த பாக்கியலட்சுமிய லட்சுமி நினைச்சிட்டு இருக்காங்கயா. அவனை பிக்பாக்கெட்னு சொல்லி என் பேரை கெடுத்துட்டியாடா பீட. அது இல்லம்மா, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை பண்றது தப்பு இல்லையா? என்னையா தப்பு? இதான் என்னோட வேலை. எனக்கு தெரிஞ்ச வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் உயிர் வாழணும்னா எனக்கு பணம் ரொம்ப முக்கியம்யா. எனக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு தானே சம்பாதிக்க முடியும். அது இல்லம்மா, அவர் பணத்தை அவ்வளவு ஈஸியா அடிச்சிட்டியே. அத அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு. அவன் துட்டு அடிக்கல, நீயே வந்து கொட்டுவ. சொல்றத கேளு, பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. போதும் நிறுத்து. நான் யார பத்தியும் யோசிக்கிறதா இல்ல. துட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவையா? பணம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓ வேணா சொல்லு, உன் தலையே சீவிடுறேன். அப்படின்னா நீ ஏன் கூட வரணும். நீ கேக்குற பணத்தை உனக்கு தரேன். ஏய், நீயே பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்க, நீ எனக்கு துட்டு கொடுப்பியா? தரேன். நான் சொல்றத நீ செஞ்சனா நீ கேக்குற பணத்தை நான் தரேன். சொல்லி என்ன செய்யணும்? நீ என் கூட வந்து என் பொண்ணு மாதிரி நடிக்கணும். போலீஸ் ஆபீசர் கிரண் பேடியா. தைரியம் இருந்தா இதுக்கு ஒத்துக்க பார்க்கலாம். ஏய் பாக்கியா, என்னடி யோசிச்சுட்டு இருக்கிற? இத்தனை நாள ஒன்னதுக்கும் உதவாத கண்ட வேஷத்தை போட்டு சுத்திருந்தெல்லாம் போதும். சூப்பர் சான்ஸ் கிடைச்சிக்குது. செட்டில் ஆயிடு. ஏய் டுப்புக்கு, என்ன லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? இப்ப என் கூட வர உனக்கு சம்மதமா? ஓகே. தொழில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஊரா இருந்தானா எந்த ஊரா இருந்தானா எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அல்வா குடுத்துட்டு ஓட. உன் மேல சத்தியம். இல்ல இல்ல, என் மேல சத்தியமா சொல்றேன். என்ன நம்பி வாமா. ரைட் விடு. எங்க போயிட்டாவ? ஏண்டி எங்க இருக்க? கிரண், கிரண், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? எப்படிமா இருக்க? என் தங்கம் எப்படிமா இருக்க? இந்த அம்மாவை விட்டுட்டு காணாம போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சொல்லுமா. ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. சாரதா, அவ டியூட்டில இருக்கிற டென்ஷன் உனக்கு தெரியாதா? என்னடி டென்ஷன் உனக்கு? நான் இவ அம்மாங்க. இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமாங்க? சரி சரி, அதான் வந்துட்டால, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்ட விட. ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் எடுக்கட்டுங்க. உனக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணி வச்சிருக்கேம்மா. போ, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போமா. ஆமா. அடேங்கப்பா, இதான் நம்ம குத்துற ரூமா? ஓகே ஓகே. என்ன கூட கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். ரைட் விடு. இங்க பாருமா, உன் வாழ்க்கையில நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சியோ அதை விட உன்னை ரொம்ப நல்லாவே பாத்துப்பமா. இத பாரு, இதெல்லாம் என் பொண்ணு கிரணோடது. இன்னையில இருந்து இது எல்லாமே உனக்கு சொந்தம். என்ன தல, நம்மள ஒரு பெரிய ரேஞ்சு கொண்டு போற போல இருக்கு. இங்க பாருமா, என் பொண்டாட்டி கிரண் மேல உயிரையே வச்சிருக்கா. நீயும் அப்படியே இருக்கணும். பொண்ணோட பாசத்துல எந்த குறையும் வராம பாத்துக்க. கண்டிப்பா தலைவா. அவ போட்டிருக்கிற நகை மேல உன் கண்ணு. ஏய், இப்ப என்ன? நான் அபேஸ் பண்ணலாம்னு நினைச்சதா நீயே கையில கொண்டாந்து கூத்துட்ட. நீ வேணா பாத்துக்கினே இரு. உன் ஒரிஜினல் பொண்ணு நினைக்கிற அளவுக்கு நான் சூப்பரா ஆக்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அது போதும் எனக்கு. எங்க இன்னொருத்தபா? Good morning, madam. Good morning, madam. Good morning, madam. Good morning, madam.
உள்ள போ. வலிக்குது. உள்ள போ. ஏய், ஏய். திருந்தவே மாட்டே நீ. அவனை நோயால வீடி மாதிரி இருந்து என்ன அடி அடிக்குது. நீங்க பார்க்க போன அந்த கேஸ் என்னாச்சு மேடம்? பெல்லாரி ஏன் மேல கேஸ் போடுறதா? அவ்வளவு தைரியம் யாரு இருக்குது? நீங்க கேஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க, அட்டெண்ட் பண்ணலையா? அ, 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 அதுவா முஷ்ட. நீங்க இத்தனை நாள் எங்க மேடம் போயிருந்தீங்க? லீவ் கூட நீங்க சொல்லி அனுப்பல. ஏதாவது ப்ராப்ளமா யோ மேடம்? என்னயா இப்படி திருடின கேள்வி கேக்குற மாதிரி கொடச்சல் குடுக்குறீங்க? எவன் அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ்? நீங்க தான் மேடம். நான் இந்த ஸ்டேஷனுக்கு எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். எவனும் கேள்வி கேட்க கூடாது. இன்னைக்கு மேடம் ஒரு மாதிரி பேசுறாங்க. இன்னாங்க குசு குசுனே. ஒண்ணும் இல்ல மேடம். சரி ரைட் விடு. இந்த நம்ம லிமிட்ல இருக்கிற எல்லா பிக் பாக்கெட்காரனும், எல்லா செயின் இருக்கிறவனும், பூட்டு ஒடுக்கிறவன், பல இந்த பைக் கார் எல்லாம் திருடுறவன், சீட்டிங் பண்றவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், சில்ட்ரன் அப்படிங்க பிம்புங்க, இவனுங்க எல்லாம் 2 மணி நேரத்துக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கணும். கிளம்புங்க, பூச்சி ஏத்துவாங்க. நம்ம ஏரியால அந்த மாதிரி யாருமே இல்ல மேடம். ஏ? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள திருத்துறது நீங்க தானே மேடம்? அட ராமா. ஐயோ மொத்தத்தையும் மாத்திதான் போயிடாது. நமக்கு இந்த ஸ்டேஷன் எல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு தேவடி துட்டு காசப்பட்டு வந்தல தேவைதான் உனக்கு. இருந்தாலும் எல்லாரையும் வர சொல்லுங்க. எஸ் மேடம். எஸ். உங்க வேலை எல்லாத்தையும் விட்டு நான் கூப்பிட்டேன்றதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க போலீஸ்காரங்களால உங்க பிசினஸ்க்கு ஏதாவது பிரச்சனைக்குதா? 9 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும். 10:30 மணிக்கே க்ளோஸ் பண்ண சொன்னா எப்படி மேடம்? நம்ம சிட்டியே ஒரு ஹைடெக் சிட்டி ஆகி போச்சு. அவன் ராத்திரி நேரத்துல ஊரே சுத்துறான். அவங்க சந்தோஷத்துக்காக நைட்டு 3 மணி வரை கடை வைக்கலாம்ல மேடம்? கஸ்டமர்ஸ் எங்க லாட்ஜுக்கு வரணும்னா பாக்க ஃபேமிலி டைப்பா தான் இருப்பாங்க. வந்திருக்கிறது கேஸ்னு அப்புறம் தானே எங்களுக்கு தெரிய வருது. பொண்ணுங்களை ரெண்டுக்கு கொடுக்கறது தப்பு, ரூம ரெண்டுக்கு கொடுத்தா என்ன மேடம் தப்பு? இதுவும் ஒரு விதமான தொழில் தானே மேடம்? ஒருத்தன் நிலத்தை இன்னொருத்தனுக்கு விக்கிறது ஒரு விதத்துல பார்த்தா தப்பா இருந்தாலும் இன்னொரு விதத்துல நல்லா தானே இருக்கு. யாருக்காக அந்த நிலம் எழுதியிருக்கோ கடைசியில அவங்க கையில தானே போய் சேரும். ரியல் எஸ்டேட்ல இதெல்லாம் சகஜம் மேடம். அது சரி. சூதாட்டம் என்ன புதுசா நடக்குது? ராஜா தர்மரே பொண்டாட்டி வச்சு ஆடினாரு. பணம் இருக்கிறவன் ஜெயிப்பான் தோப்பான், அது அவனோட இஷ்டம். நாங்க வெறும் டேபிள் தான் கொடுக்குறோம், அதுக்கும் பிரச்சனை பண்ண எப்படி? சொல்லுங்க. கடன் வாங்குற எவனுக்குமே அதை திருப்பி கொடுக்கணுங்கிற மனசே இருக்கிறது இல்ல. எங்க கடனை அங்க திருப்பி வாங்குறதுக்கு அவங்க கைய கால உடைச்சாதான் வேலைக்கு ஆகுது. இது தப்பா மேடம்? சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றதோ இல்ல செய்யறதோ எதுவுமே தப்பில்ல. நீங்க படுற கஷ்டம் இல்ல எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களை மாதிரியே நானும் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தானே இந்த பொசிஷனையே வந்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களால என்னப்பா லாபம்? அப்படின்னா நீங்க எங்க கிட்ட லஞ்சம் கேக்குறீங்களா? ஒரு நாள் இது விஷயமா பேச வந்தா என்ன சுட்டுடுவேன்னு சொன்னீங்களா? சர்தா அன்னைக்கே உங்களாண்ட பேசியிருந்தா சீப்பா முடிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஜெர்க்கு கொடுத்துக்கிறல, அத சைலண்டா வந்து நிக்கிறீங்க. இது பாருங்க, பார்கனே இருக்க கூடாது. உங்களுக்கு வர ப்ராஃபிட்ல 50% எனக்கு வந்தாகணும். அப்படி கரெக்டா இருந்தீங்கன்னா நானும் கரெக்டா இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, உங்க காலடியில பணத்தை கொண்டு வந்து கொட்டுறோம். என்ன யார் சொல்றீங்க? அப்புறம் மேடம் பேச்ச மாத்த கூடாது. கலங்குங்க. கைப்பாறையா வீரர் கத்தியா தூளாக்கினாயம்மா மனதாலே நீதானே மங்கம்மா பொன்னானே நீ தாச்சிக்கே. கிரண் பேடின்னா நியாயம், நீதி, நேர்மை, சட்டத்துக்கே ஒரு பிரதிரூபம், தர்மத்துக்கே ஒரு கிரீடன்னு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க.
அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல இருந்து நீ போராடணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. ஒவ்வொருத்தங்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்குறீ. இது வரைக்கும் யாரும் செய்யாத நான் செஞ்சிட்டேனா? உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட மட்டும் இல்ல, ரோட்ல சுத்துற பிச்சைக்காரங்கிட்ட கூட லஞ்சம் வாங்குறது எனக்கு நல்லா தெரியும். பயமுறை. இனி டிபார்ட்மெண்ட பத்தி ஒரு வார்த்தை பேசணும்னா நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மாதிரி ஒழுக்கமான போலீஸ்காரங்க வேலை செய்யறதுனாலதான் ஜனங்க நிம்மதியா தூங்க முடியுது. ஓ, என் பொண்ணு இறந்து போயிருக்கலாம், ஆனா தோத்து போகல. அவளை வெட்டி சாய்ச்சாங்களே தவிர அவ நீதியை யாராலையும் சாய்க்க முடியல. சமுதாயத்தை சீர்படுத்தணுங்கிற அவளோட கனவு அவளோட முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னடானா என்னோட ஆசைகளையும் கனவுகளையும் அடியோட அழிச்சிட்டியாடி. நீ நல்லா இருப்பியா? ஏன் உனக்கு அறிவே இல்ல? நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே, நாமளும் 4 காசு பார்க்கலான்னு பார்த்தா நீ என்னடா பெரிய நியாயம் தர்மம்னு சினிமால காட்டுற நேர்மையான போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசிட்டு இருக்கிற. இங்க பாரியா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறதுக்கோ, இல்லனா உன் பொண்ணு மாதிரி எனக்கும் சங்கு ஊதுருவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு தேவையில்லாம போலாம், ஆனா எனக்கு தேவை. உன் பொண்ணை எழுந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு புத்தி வரல. என் கனவு இந்த ஜென்மத்துல நிறைவேறாதுன்னு நீ நிரூபிச்சுட்ட. கிரண் பேடின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளை அநியாயமா கொன்னுட்டாங்கன்னு ஜனங்க நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா அவ உருவத்தில் இருக்கிற உன்னால என் பொண்ணு கிரண் பேடியோட பேர் கெட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. போ, இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு என் கண்ணிலே முடிக்காத. சரி, ரைட் விடு. அது ஏன் சிவாஜி மாதிரி இப்படி கத்தி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற? என்ன குடுக்குற மாதிரி கொடுத்து காலை தூக்கி போட்டு கொலை பாக்குற? காலை கீழே போடியா. தாங்க பதக்கத்துல சிவாஜி கூட இந்த அளவு நடிச்சிருக்க மாட்டேருப்பா. நிறுத்து. காரை தானே ஓட்டுறீங்க, ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இப்படி பறக்குறீங்க. இந்த ஆள் என்ன சொன்னாலும் புரிய இன்னும் உயிரோடு இருந்து இந்த பூமிக்கு நிறைய சேவை பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஓட்டதெல்லாம் இறங்கிருச்சுப்பா. தேங்க்ஸ் அகைன் மேடம். இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். சார் ஃபீஸ் 100 rupees. தேங்க்யூ சார். வரேங்க. நான் இங்க எப்படி வந்தேன்? யார் நீங்களா? மேடம், ரோட்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்புறம் நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த குடிசைய கோவிலாக்கினதே நீங்க தானே. உங்களாலதாம்மா நாங்க சந்தோஷமா இருக்கோம். குடுக்கா. இந்தாம்மா சாப்பிடுமா. நான் முறுக்கு தயாரிச்சு இதே ஏரியால தான் நான் நிறைய பேருக்கு வித்துட்டு இருக்கேம்மா. உங்க தயவால நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்மா. காலனி முழுவதும் ஒவ்வொரு வீட்லயும் உங்க போட்டோ வச்சுக்கிட்டு நாங்க சாமியா கும்பிட்டு இருக்கோம். ஆமாமா. வாங்கம்மா பாருங்க, இப்ப எங்க காலனில எல்லா பொம்பளைங்களும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் பொழைச்சிட்டு இருக்கோம். யாரும் யாரையும் நம்பி இல்லாம அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிறாங்க. அங்க பாருங்க, அப்பளங்கள்லாம் நாங்க இங்கேயே தயார் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் வித்துட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில இப்படி நல்லபடியா மாறினதுக்கு நீங்க தாம்மா காரணம். ரஜா மேடம். வணக்கம் மேடம். அன்னைக்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சானா, இன்னைக்கு 4 ஆட்டோவுக்கு ஓனர் ஆயிருக்கேன். என்ன மாதிரி ஒரு செயின் திருடன் இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்கனா, அதுக்கு நீங்க தான் மேடம் காரணம்.
வெத்தலாட்டம் சுத்திட்டு இருந்த இந்த ஏரியா ஜனங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு நன்னா இருக்கான்னா சத்தியமா சொல்றேன், அதுக்கு நீதாம்மா காரணம். நீயும் உன் குடும்பமும் நீண்ட ஆயுளோட இருக்கணும். உன்ன மாதிரியான நல்ல ஆத்மாக்கள், நல்ல அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல இன்னைக்கும் மழை பெஞ்சுட்டு இருக்கு. வாங்க. ஏங்க இவ்வளவு லேட் ஆச்சு? உங்க போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, என்னங்க ஆச்சு? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னங்க நடந்தது? சாரதா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டோமா, துரோகம் பண்ணிட்டோமா. உன்கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் இல்ல, அதான் குடிச்சிட்டு வந்த. என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? குடிச்சாதான் தைரியம் வரும்னு யாருங்க சொன்னது? இன்னைக்கு உன்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணுமா? அதோ இருக்காளே நான் பெத்த பொண்ணு கிரண் பேடி. கிரண் பேடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லவ இல்ல. அப்பா அம்மா பேச்சு கேக்குறவ இல்ல, பிடிவாதக்காரி. எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டின்னு அலைஞ்சுனுக்குறான். வீட்டை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. நான் என்னப்பா பண்றது? தப்பு எந்த இல்லையே. நீங்களும் காக்கி நானும் காக்கி, யூனிஃபார்ம் எடுத்துட்டா மட்டும்தான் நான் எங்க அம்மாவோட செல்ல பொண்ணு. ஏமா நீயே சொல்ல, என்னைக்காவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறேனா? சேச்சி, அது உன்னோட டியூட்டிமா. அதுக்கும் அப்பா குடிச்சிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தது அதுக்காக இல்ல. அவர் கையில என்ன இருக்குன்னு பாரு, மைசூர் மல்லி. இன்னைக்கு உங்க கல்யாண நாள். என்ன பாஸ், என்ன சரியான பார்ட்டியா? சரி வாங்க பாஸ். அதான் தைரியமா பூ வாங்கிட்டீங்கல்ல, இப்ப குடுக்கறதுக்கு என்னது யோசிக்கிறீங்க? மா நீ கொஞ்சம் திரும்பி நில்ல. அம்மா பிளாஷ்பேக் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்துல எனக்கு சோறு போட மறந்துடாத. பொடி பைத்தியக்காரி, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அட வாங்கப்பா. பர்ஸ் அடிக்கிறது, செயின் அடிக்கிறது தான் ஒரு பெரிய சாதனை நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணை என் கண்ணை திறந்துட்டாங்க. அவங்களும் திருடிதான் சார், ஆனா என்ன மாதிரி இல்ல. அவங்க திருடி இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களோட மனச. கிரண் பேடினா எவ்வளவு பெரிய சக்திங்கிறது எனக்கு இன்னைக்குதான் சார் தெரிஞ்சுது. சார் இனிமே நீங்க என்னைக்குமே வருத்தப்படுற மாதிரியே நான் நந்துக்க மாட்டேன் சார். நீங்க ஆசைப்படுற மாதிரியே எல்லாரும் எனக்குள்ளேயே ஒரு கிரண் பேடியை பாப்பாங்க. உங்களுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயாராகிறேன் சார். ஆனா இனிமே எந்த காரணத்தை கொண்டும் உங்க பொண்ணு பேரு கெடுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் சார். என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க. என்ன சார்னு கூப்பிடாதம்மா, நான் உன் அப்பாம்மா. பாத்துக்கோங்கப்பா. என்னடி அப்பாவை இப்பெல்லாம் ரொம்ப கவனிக்கிற? அதுக்குள்ள போறாமையா குடுமா. போய் உக்காரடி, இன்னைக்கு நான் ஊட்டி விடுறேன். எதுக்குமா அழற? அப்பா அம்மா இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. என்னடி சொல்ல வர? ஒண்ணு இல்லம்மா, நீ எனக்கு இப்படி ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆகுதுல்ல, அதான் சொன்ன. ஊட்டி விடு. ஐயோ சரியான லூசுடி நீ. ஐயோ மெதுவா அம்மா, இந்த குடி.